பட்டியா என்னோட ஸ்டைல் மட்டன் குழம்பு. ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வேக வச்சுக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதிலிருந்து கறி தனியாக, எலும்பு தனியாக பிரிச்சுக்கணும். எலும்பெல்லாம் குழம்புக்கு, சதை வந்து வறுவலுக்கு. இதில் கறி குழம்பு செய்ய போகிறேன், இதில் வறுவல் செய்ய போகிறேன். இங்கே வந்து பிரியாணி வந்து தம்மில் இருக்குது, இங்கே வந்து உர ஊற்றுறதுக்கு இது இருக்குது. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் 2 இடத்துலையும். வறுவலுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவை. எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் கடுகுலாம் போட்டு தாளிக்க மாட்டோம். பெருஞ்சீரகம், இதுதான் பெருஞ்சீரகம். 4 பச்சை மிளகா குழம்புக்கு, 2 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா வறுவலுக்கு. கருவேப்பிலை, குழம்புக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குழம்புக்கு. நல்லா வதக்கிக்கலாம். வறுவலுக்கு 2 வெங்காயம், பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் குழம்புக்கு. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கத்திரிக்காய் குழம்புக்கு போட போகிறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போடலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் போடல, கத்திரிக்காய் மட்டும் தான் போட போகிறேன். இது வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வறுவலில் கொஞ்சோண்டு தக்காளி, இதோட இந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், இது வறுவலுக்கு, இது குழம்புக்கு. இதுலேயே உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ வந்து நான் இதில் உப்பு போடல. வேக வச்ச தண்ணியெல்லாம் நான் குழம்புல தான் சேர்ப்பேன். ஸோ அதனால இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு, இப்போ 2 மசாலா அரைக்கணும் குழம்புக்கு. வறுவலுக்கு ஃபஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் வந்து இப்படி தான் நான் செய்வேன். ஸோ அதனால் அப்படியே செய்வேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 ஸ்பூன் சீரகம். இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிட்டேன். இப்போ இந்த கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். அதோடய இந்த எலும்பு கறியையும் போட்டுக்கலாம். எலும்பு கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் சதையும் போட்டிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தூள், ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன். இதில் கொஞ்சம் கறி வேக வச்ச தண்ணியும் வச்சுருக்கேன், அதோடு இதை போட்டுடலாம். இப்படி இதை மையாக அரைச்சிக்கணும் இந்த மிளகு சீரகத்தை. என்கிட்ட ஃப்ரோசன் தேங்காய் தான் இருக்குது. ஸோ நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் இதுக்கு அரைச்சி ஊற்ற போகிறேன். இதில் இவ்வளோ ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் இதுக்கு. இதில் 2 ஸ்பூன் மிளகு சீரகம் போடணும். அடுத்த மசாலா அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சிக்கலாம்.
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பிரியாணி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். அந்த அடுப்பில் முட்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த கறி வறுவலுக்கு இவ்வளவு தேங்காய், குழம்புக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் நிறைய அரைச்சாச்சு. ஸோ அதனால் இதையும் தூக்கி இதில் போட்டுடலாம். அவ்வளோ ஆக்சுவலாக போதும். இதில் உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு மட்டும் பார்த்துட்டு ஒரு கொதி வந்தாலும் இறக்கிடலாம் குழம்ப. உப்பு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். காரம்ல கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சோண்டு மீதி இருக்குது. அதில் மிளகு சீரகத்தை இதுலேயும் இங்கேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது இன்னும் நல்லா சுக்கா மாதிரி வரணும். அப்போ தான் என் பொண்ணு பிடிக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது மட்டும் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்பதான் நல்லா வரும். ஸோ குழம்பு ரெடி. குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? சாப்பிட்றியா? இந்த கொஞ்ச நேரம் இருந்தால் வறுவல் ரெடி ஆகிடும். ஆனால் ஆல்ரெடி இப்போ 3 o'clock ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சண்டே November 20th லஞ்ச். சுட சுட சாதம், மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு,